நம்ம இன்னைக்கு நெல்லிக்காய் வச்சு ஒரு கேண்டி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த கேண்டியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவே கொடுக்கலாம். நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு புளிக்கும், பல் கூசுன்னு சொல்லி நிறைய பேர் அதை வேணான்னு சாப்பிடாம இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி கேண்டி செஞ்சுட்டோன்னா எல்லாருமே சாப்பிட முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க. கிச்சன் கிளாத் அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிடுங்க. அதுக்கப்புறமா இது முங்குறது அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இதை வேக வைக்கும்போது இதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் போயிருமான்னு சில பேருக்கு டவுட் வரும். ஆனால் கண்டிப்பாக இதில் இருக்க சத்து கொஞ்சம் கூட குறையாது. இது நெல்லிக்காவுடைய ஒரு குணாதிசயம். இது வந்து நெல்லிக்காவோட ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் நெல்லிக்காவை எந்த விதத்தில் குக் பண்ணி சாப்பிட்டாலும், அப்படி இல்லைன்னா காய வச்சு பவுடர் பண்ணி சாப்பிட்டாலும் கூட அதில் இருக்க சத்து மொத்தமும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் கூட குறையாது. இப்போ 8 நிமிஷம் இது நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இந்த நெல்லிக்காய்களை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை முழுமையாக ஆற வச்சுருங்க. பொதுவாக நம்ம நெல்லிக்காய் கேண்டி வீட்டில் பண்ணும்போது வரக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்கே அது நல்லா கருப்பு கலரில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கருப்பு கலரில் ஆனதுக்கப்புறமா அந்த கேண்டியை குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கடையில் கிடைக்கிறது போல் அப்படியே ஒயிட் கலரில் பண்ண முடியும் நம்ம வீட்டிலையே. ஒரு சின்ன டிப் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அந்த டிப்பும் நான் இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நெல்லிக்காய்களை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதை நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கேண்டி ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். லேசாக நீங்கள் பெருவிரல்கிட்ட இது போல் அமுத்தினாலே ஈஸியாக வந்து விதை நீங்கிட்டு அந்த நெல்லிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெளியில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி. இந்த விதை வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு கையில் அமுத்தி பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட இது போல் பிரித்து எடுத்துடலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பச்சையாக இருக்கிற நெல்லிக்காயை கட் பண்ணுறதை விடவே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு அதுக்கப்புறமா விதையை நீக்கிட்டு காய வச்சு கேண்டி பண்ணும்போது அது வருஷ கணக்கானால் கூட அது கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த ஷேப்புக்கு தான் நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். இப்போ எல்லா நெல்லிக்காய்களையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா நெல்லிக்காயிலேருந்தும் விதையை நீக்கிட்டு அதை ஒரு கேண்டி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நெல்லிக்காய் முங்குறது அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எலுமிச்சம்பழ சாறு ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த முக்கியமான டிப்பு. நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து செய்யும்போது அப்படியே கடையில் கிடைக்கிறது மாதிரி ஒயிட் கலரில் நம்மளுக்கு கேண்டி கிடைக்கும். கொஞ்சம் கூட கருப்பாகாது. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒரு நாள் பூரா அது அப்படியே இருக்கட்டும். அப்போ வந்து இது நல்ல தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த நெல்லிக்காயில் இருக்க தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி சர்க்கரையில் ஊறுறதுனால இது நல்ல ஒரு ஸ்வீட்னஸோடு இருக்கும். ஓகே, இதை மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்துருந்த சர்க்கரையெல்லாம் நல்லா இலகிட்டு அதுக்கப்புறமா நெல்லிக்காயில் இருந்தும் தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த சர்க்கரை தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சர்பத் மாதிரி மதிய நேரத்தில் நீங்கள் போட்டு குடிக்கலாம். இதில் நெல்லிக்காய் ஜூஸும் இறங்கியிருக்கும். அதே மாதிரி எலுமிச்சம்பழமும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு சுவையான சர்பத் போல் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது டம்ளரில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூலிங் வாட்டர் அப்படி இல்லைன்னா நார்மல் தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் க்யூப் போட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய்களை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இந்த நெல்லிக்காய்களை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இதை இப்போ நம்ம வெயிலில் வச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு நல்லா காய வச்சிடலாம். இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும், இதில் நல்ல தண்ணி சத்து இருக்கும். ஆனால் 2 நாளைக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கூட நீர் சத்து இருக்காது.
அதே நேரத்துக்கு ரொம்ப ஹார்டாகவும் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் மிருதுவாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட முடியும். ரொம்ப ஹார்டாகிற வரைக்கும் நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா சாப்பிட முடியாது. நெல்லிக்காய் கேண்டி வந்து வேஸ்ட் ஆயிரும். ஓகே, இது எந்த பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்குன்றதை நான் இது காஞ்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இதை இப்போ நம்ம காய வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம காய வச்சுருந்த நெல்லிக்காய் நல்லா சுருங்கிட்டு முழுமையாக ட்ரை ஆயிடுச்சு. நான் வந்து 2 நாளுக்கு வெயிலில் காய வச்சுருக்கேன். சில டைம் அதிகம் வெயில் அடிச்சதுன்னா நீங்கள் 1 நாள் காய வச்சாலே போதும், சீக்கிரமாகவே காஞ்சிரும். ஸோ வெயிலோட தன்மை பொறுத்து நீங்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி காய வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இதை பிச்சு பார்க்கும்போதும் உள்ளே வந்து தண்ணி சத்து இருக்க மாதிரி தெரியக்கூடாது. அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும். இதுதான் பக்குவம். இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம சர்க்கரை பவுடர் வந்து சேர்க்கணும். அதாவது வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல, அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துருங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நெல்லிக்காய் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதுலேருந்து தண்ணி விட்டு அது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சர்க்கரை சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து நெல்லிக்காய் கேண்டி ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஒழுங்காக காய வைக்கலைனாலோ அப்படி இல்லைன்னா இதில் தண்ணி பட்டுட்டாலோ நெல்லிக்காய் கேண்டி சீக்கிரமாகவே கெட்டுரும். அதனால் இது ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் அதிக குவான்டிட்டியில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களே பாருங்கள், அப்படியே கடைகளில் கிடைக்கிறது போல் ஒயிட் கலரில் ஆம்லா கேண்டி சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெல்லிக்காய் கேண்டி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.